அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம HTML ஃப்ரேம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்றது எதுக்காக பயன்படும் அப்படின்னா, நம்மளோட வெப்பேஜில் இன்னொரு வெப்பேஜோட கண்டென்ட்டையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணுறது. அதாவது நம்மளோட வெப்பேஜ் இருக்கும், அதில் ஒரு பார்ட் ஆஃப் த செக்ஷனில் வந்து இன்னொரு பேஜில் இருக்கிற கண்டென்ட்டையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இதுக்காக HTML வந்து ஃப்ரேம் செட், ஃப்ரேம் அப்படின்னு 2 டேக்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம் செட் அப்படின்றது என்னென்னா, செட் ஆஃப் ஃப்ரேம்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் ரோ அண்ட் காலம்ஸாக எந்த ஆர்டர் நமக்கு வரணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காகவும், ஃப்ரேம் அப்படின்றது வந்து எந்த பேஜ் அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணணும். பர்டிகுலர் டாக்குமெண்ட் வித்தின் ஃப்ரேம் செட். ஓகேவா? இதுக்கு வந்து ஃப்ரேம் செட்டுக்கும் ஃப்ரேம்ஸுக்கும் சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரேம் செட்டை பொறுத்த வரைக்கும் கால்ஸ், ரோஸ் அப்படின்னு ஆட்ரிபியூட் இருக்குது. இது வந்து ரோ அண்ட் காலம்ஸாக வந்து டேப்லர் ஃபார்மெட்டில் டேபிளில் நம்ம பார்த்தோம்னா அது மாதிரி டேப்லர் ஃபார்மெட்டில் வந்து எனக்கு இத்தனை ரோ வேணும், இத்தனை காலம் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம் செட்டு. அப்படி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கும் வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் லோட் பண்ணுவோம். அந்த ஃப்ரேமை வந்து ஃப்ரேம் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து SRC அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டு. இதுதான் வந்து நம்ம எந்த டாக்குமெண்ட்டை லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற URL பாத்தை வந்து இங்கே கொடுப்போம். அடுத்து வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு உண்டான நேம், அதுக்கு பார்டர் வேணுமா, ஸ்க்ராலிங், நோ சைஸ் அப்படின்றது. ஸ்க்ராலிங் அப்படின்றது என்னென்னா, இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது அந்த ஃப்ரேமுக்கு வந்து எனேபிள் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. நோ ரீசைஸ் அப்படின்றது டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணுவோம் விண்டோவை. அந்த மாதிரி ரீசைஸ் பண்ண முடியுமா ஃப்ரேமை அப்படின்னு செட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த நோ ரீசைஸ். இது வந்து 1 or 0 அல்லது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணுவோம். இதுக்கு உண்டான கோடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கோடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் செட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அப்படின்னு கால்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், ரோஸ் கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 25% ஸ்டார் 20% அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வந்து கமா செப்பரேட்டரில் கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 வேல்யூஸ். அப்போ வந்து இதுக்குள்ளே வந்து 3 ஃப்ரேம்ஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து ஸ்க்ரீனில் 25% ஆக்குபை பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ஃப்ரேம் வந்து 20% ஆக்குபை பண்ணிக்கிறோம். நடுவில் உள்ளது வந்து மிச்ச ஸ்பேஸை எடுத்துக்கிறோம். இது பெர்சன்டேஜெலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பிக்சல்ஸ்லையும் கொடுக்கலாம். இந்த ஃப்ரேம் செட்டுக்குள்ள வந்து ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து SRC சோர்ஸ் வந்து இந்த ஃபைல் லோட் பண்ணு, இந்த ஃபைல் லோட் பண்ணு, இந்த ஃபைல் லோட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து நம்ம ப்ரௌசரில் பார்த்தோம்னா இது வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னா வந்து அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, ஃப்ரேம் செட் ஃப்ரேம் நாட் சப்போர்ட்டட் இன் HTML5. அதாவது இந்த ஃப்ரேம் செட் ஃப்ரேம் அப்படின்ற 2 டேக்குமே வந்து HTML5லேருந்து எடுத்துட்டாங்க. HTML4 இருக்க ஒர்க் ஆகிற ப்ரௌசர்ஸ், பழைய IE8 ப்ரௌசர்ஸ், அதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்க முடியும். அப்போ நம்ம வேறு ஒரு கண்டென்ட், நம்ம வெப்பேஜ் இல்லாத வேறு ஒரு வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம வெப்பேஜில் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக வந்து iFrame, அதாவது இன்லைன் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது HTML. இது வந்து HTML4லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் HTML5ல வந்து எதுக்காக 2 செட்டு நம்ம ஒன்று மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு iFrame மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சில செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்து iFrame மட்டும் இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுவும் வந்து இந்த iFrameம் வந்து எம்போர்ட் அனதர் டாக்குமெண்ட் வித்தின் கரண்ட் டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருந்தது. இப்போ தேவையில்லாத ஆட்ரிபியூட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து HTML5ல வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து அந்த ஃப்ரேமோட ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்றது, வித்து வந்து ஃப்ரேமோட வித்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பிக்சலை வந்து மென்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறப்போ பிக்சல் கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் நம்பர்ஸ் வேல்யூ மட்டும் கொடுப்போம். ஆனால் நம்ம கோட் பண்ணுறப்போ வந்து அட்வைசபிள் என்னென்னா வித்தும் ஹைட்டும் வந்து நம்ம இந்த ஆட்ரிபியூட் மூலமாக செட் பண்ணோம்னா, CSS மூலமாக செட் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பரான வே. அடுத்து வந்து ஃப்ரேமுக்கு நேம், என்ன நேம் அந்த ஃப்ரேமுக்கு அப்படின்றது. அடுத்து வந்து SRC, எந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம் அதோட URL வந்து இங்கே கொடுப்போம். அடுத்து SRC டாக் அப்படின்றது. இது என்னென்னா, இங்கே வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து HTML கோடை இங்கே வந்து கொடுத்துடலாம். இந்த ஆட்ரிபியூட் வந்து சில ப்ரௌசர்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை. க்ரோமில் வந்து சப்போர்ட் பண்ணோம், IE11 அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இந்த SRCக்கும் SRC டாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, SRC வந்து ஏற்கனவே இருக்கிற வெப்பேஜோட URL கொடுப்போம். SRC டாக் வந்து டேரெக்டாகவே வந்து HTML கோடை வந்து எம்பெட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெண்டையுமே சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு வச்சுப்போம்.
அப்போ ஒரு ப்ரௌசர் வந்து எஸ்ஆர்சி டாக் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்ஆர்சி டாக்குக்கு தான் கொடுக்கும், எஸ்ஆர்சியை வந்து விட்டுரும். சப்போஸ் அந்த ப்ரௌசர் வந்து எஸ்ஆர்சி டாக் ஆட்ரிபியூட்டை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எஸ்ஆர்சி வந்து எடுத்துக்கிட்டு பேஜை லோட் பண்ணிடும். அடுத்த முக்கியமான ஆட்ரிபியூட் வந்து சாண்ட் பாக்ஸ். இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கு முக்கியமானது தான் வந்து இந்த சாண்ட் பாக்ஸ் அப்படின்றது. நம்ம ஐஃப்ரேமில் வந்து சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அப்ளை பண்ணிடும். எந்த வேலையுமே கொடுத்துட்டோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடும். என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா, அந்த ஐஃப்ரேம்குள்ளே இருந்து நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியாது, அது ஜாவாஸ்கிரிப்ட் ஏபிஐ எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. லைக் லோக்கல் ஸ்டோரேஜ், கேன்வாஸ் ஏபிஐ, இது மாதிரி எந்த ஏபிஐயுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஐஃப்ரேம்லேருந்து பாப்அப்ஸை வந்து எதுவும் ட்ரிகர் பண்ண முடியாது, ஃபார்ம் எதுவும் சப்மிட் பண்ண முடியாது, ஜாவாஸ்கிரிப்ட் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ஐஃப்ரேம்குள்ளே இருந்து அதோட பேரண்ட்டுக்கு எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்கள் ஐஃப்ரேம்க்கு வந்து ஜஸ்ட் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் வேணும், ஆனால் ஃபார்ம் சப்மிஷன் மட்டும் உங்களுக்கு வேணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சாண்ட் பாக்ஸ் ஈக்குவல் டு அலோ ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம்ஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், மற்ற எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அது மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் வேணும்னா கமா செப்பரேட்டடில் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதான் வந்து சாம்பிள் கோட் ஐஃப்ரேம். நான் இங்கே வந்து சிம்பிளாக எஸ்ஆர்சியில் வந்து ஃப்ரேம் 1 அப்படின்னு ஒரு ஃபைல் நான் வந்து லோக்கலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ரேம் 1 வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் டைட்டில் ஃப்ரேம் 1 செட் பண்ணிட்டு ஒரு ஹெடர் டேக் ஃப்ரேம் 1 கண்டென்ட் கோஸ் ஹியர் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஐஃப்ரேம் கோடை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குற HTML ஃபைலில் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஏற்கனவே ஜஸ்ட் ஒரு h1 டேக் போட்டு வச்சுருக்கேன் ஐஃப்ரேம் செக்கிங்காக. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் பார்த்தோன்னா இது வந்து ஏற்கனவே ஐஃப்ரேம் டேக் மட்டும் போட்டிருந்தது, ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐஃப்ரேம் வந்து லோட் ஆகிடுச்சு. இங்கே என்னோட index.html அப்படின்ற HTML வந்து frame.html அப்படின்ற டாக்குமெண்ட்டை வந்து லோட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஐஃப்ரேம் லோடிங். இப்போ வந்து இந்த இதுக்கு நம்ம ஹைட்டு வித்து மற்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் பார்த்துருக்கோம், எஸ்ஆர்சி வந்து லோட் பண்ணுறது. இப்போ இதுக்கு நம்ம ஹைட்டு வித்து செட் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி செட் பண்ணுறது வந்து ப்ராப்பரான வே, அப்புறம் ஸ்டாண்டர்டான வேயும் கூட தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸ்டைல் டேக் வந்து சிஎஸ்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து பேஜில் இருக்கிற எல்லா ஐஃப்ரேமே வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து வித்து செட் பண்ணுறேன், வித் 200 px செட் பண்ணிவிட்டு ஹைட்டும் வந்து 200 px செட் பண்ணிடுறேன். மாறிடுச்சா? இப்போ இதுக்கு வந்து நான் பார்டர் செட் பண்ணுறேன், ரெட் கலர் பார்டர் செட் பண்ணியிருக்கேன், பார்டர் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு ஐஃப்ரேமும் லோட் பண்ணுறேன். என்கிட்ட இதே மாதிரி ஃப்ரேம் 2 அப்படின்னு ஒரு HTML இருக்குது, அதில் வந்து ஃப்ரேம் 1 மாதிரி ஃப்ரேம் 2 கண்டென்ட் அப்படின்னு அவ்வளோதான் டிஸ்பிளே ஆகும். நான் இந்த 2 ஐஃப்ரேம் வச்சுருக்கேன், மேலே கொடுத்துருக்க சிஎஸ்எஸ் வந்து இந்த 2 ஐஃப்ரேமுக்குமே வந்து செட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் ஐஃப்ரேமுக்கு. பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டேன். சாரி, தப்பாக அடிச்சிருக்கேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு 2 ஐஃப்ரேம் இருக்குது. 2 இதில் வந்து ரெண்டாவது ஐஃப்ரேமுக்கு மட்டும் எனக்கு எல்லோ பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இன்லைன் ஸ்டைலில் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்தோம்னா இது வந்து இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். நம்ம இந்த இன்லைன் ஸ்டைல் வந்து நாட் அட்வைசபிள். இதை வந்து நம்ம வேறு விதமாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, HTML வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அது என்னென்னா ஐடி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்.
இது வந்து என்ன எப்படி வச்சுக்கலாம்னா, அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் நம்ம செட் பண்ணுற மாதிரி, ஒரு பேர் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நேம் கிடையாது, நேம்னு வேற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. நம்ம வந்து ஒரு யூனிக்காக வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ஐஃப்ரேம்க்கு வந்து ஃப்ரேம் 2 அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஐஃப்ரேம்க்கு வந்து ஐடி ஃப்ரேம் 1 அப்படின்னு வைக்கிறேன், F1. ஓகே, இப்போ வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஐஃப்ரேமுக்குமே வந்து ஹைட்டு வித்து செட் பண்ணியாச்சு, பார்டரும் செட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து F1 ஐஃப்ரேமுக்கு வந்து க்ரீன் பேக்ரவுண்டும் F2 ஐஃப்ரேமுக்கு எல்லோ பேக்ரவுண்டும் வேணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா, ஐடியை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹேஷ் வச்சு கொடுக்கணும். சிஎஸ்எஸ்ல நம்ம எலிமெண்ட்டையே டேரெக்டாக ரெஃபர் பண்ணோன்னா டேரெக்டாக அந்த எலிமெண்ட் நேமை வந்து நம்ம அங்கே கொடுத்துடலாம். அது ஒரு டேக் நேமை நம்ம ஐடி வச்சு ஒரு டேக் அல்லது எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ணோன்னா அந்த ஐடிக்கு முன்னாடி வந்து ஹேஷ் அப்படின்றத ப்ரிஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் green, வந்து நான் F2க்கு வந்து yellow. டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்த கூட அப்படியே எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து இந்த ஐடியோட பர்பஸ் வந்து இதுதான். இது போக கிளாஸ் அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் படிக்கிறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா இங்கே வந்து சோர்ஸ் டாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இந்த பேஜில் வந்து இன்னொரு ஐஃப்ரேம் லோட் பண்ணுறேன். அதில் வந்து ஃப்ரேம் 1 தான் நான் லோட் பண்ணுறேன். எஸ்ஆர்சியில் ஃப்ரேம் 1 தான் லோட் பண்ணுறேன். ஆனால் எஸ்ஆர்சி டாக்கில் வந்து ஒரு HTML கண்டென்ட் கொடுக்குறேன். பி டேக்கில் வந்து வெல்கம் டு ஐஃப்ரேம் அப்படின்னு. அப்போ இந்த ப்ரௌசர் வந்து சோர்ஸ் டாக் ஆட்ரிபியூட்டை வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இது வந்து frame1.html கண்டென்ட்டை லோட் பண்ணாமல் இந்த HTML கண்டென்ட்டை தான் வந்து லோட் பண்ணலாம். பார்த்தீங்களா? இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எதுவும் வரல. எதுனாலனா இதுக்கு வந்து நம்ம ஐடி எதுவும் கொடுக்கல, அந்த ஐடிக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலில் எதுவும் செட் பண்ணலை. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து வந்து சாண்ட் பாக்ஸ் ஒன்று பார்த்தோம். அது வந்து எப்படி இருக்குன்னா, சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த frame2.html லோட் ஆகிற ஃப்ரேமில் இருந்து நம்ம எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அப்ளை ஆயிரும். நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் டேரெக்டாக வந்து HTML ஃபைல் லோட் பண்ணுறதுனால அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியாது. அதை நம்ம வந்து சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் செக் பண்ணுறப்போ வந்து அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். அதாவது PHP அல்லது ASP பார்க்குறப்ப இதையும் சேர்த்து பார்க்கலாம். நம்ம இதுக்கு வேல்யூஸ் கொடுக்குறப்ப இந்த டபுள் கோட்ஸில் வந்து இந்த allow forms அப்படின்னு வெறும் சாண்ட் பாக்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து இதுமாரி நீங்கள் வேல்யூ எதுவும் கொடுக்கல, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அப்ளை ஆகிடும். இப்போ நான் வந்து சாண்ட் பாக்ஸ் ஈக்குவல் டு allow forms அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த ஐஃப்ரேமில் இருந்து ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதாங்க ஃப்ரேம்ஸ் அண்ட் ஐஃப்ரேம்ஸ் கான்செப்ட் இன் HTML. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே அமைக்கிட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணோன்னே அது உங்களுக்கு தெரியப்படுத்திடும். நன்றி, வணக்கம்.